எதிரிகள் இருக்கணும்னு நம்ம நினைக்க கூடாது. சில நேரத்தில் எதிரி இருந்தா தான் வாழ முடியும்னு நம்ம நினைக்கிறோம். அமெரிக்காக்காரன் பாருங்க, யாரையாவது ஒருத்தர் எதிரியா வச்சா தான் வாழ முடியும். நம்மோட ஒப்பிடுறதுக்கு எந்த வகையிலும் அவர்கள் தகுதி படைத்தவர்களே அல்ல. நம்ம இருந்து பிரிஞ்சு போனாங்க, ஒரு முஸ்லிம் நாடுன்னு தங்களை சொல்லிக்கிட்டாங்கிறத தவிர ஒரு எந்த நாகரிகத்திற்கான அமைப்பும் இல்லாத ஊர் தான் அந்த ஊர். ஒரு அரசு, ஒரு நிலையான அரசு இத்தனை ஆண்டுகள்ல அங்க இருந்ததில்லை. அரசியல் என்பது ரொம்ப கச்சடாவானது. அங்க அவ்வளவு கச்சடாவான அரசியல் பாகிஸ்தானுடைய அரசியல். மாறுதட்டிக்குவாங்க. ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வார்த்தைகளை பேசுறதுல ரொம்ப பெரிய கடுமையா வார்த்தைகளை எல்லாம் பிரயோகிப்பாங்க. இஸ்லாம் அப்படிங்கிற பேரை சொல்லிக்குவாங்க, கலிமா சொல்லிக்குவாங்க. ஆனா எந்த நீதி நெறிமுறையும் அங்க கிடையாது. இப்ப இருக்கிற அரசாங்கமே ஒரு திருட்டு அரசாங்கம் தான். பாகிஸ்தானில் இப்ப இருக்கிற அரசாங்கமே ஒரு திருட்டு அரசாங்கம். இம்ரான்கான் அப்படிங்கிற தலைவரை ஜெயிலில் அடைச்சு வச்சுட்டு நடைபெற்ற தேர்தல்ல அவர் ஒருவேளை இருந்திருந்தாருன்னா அவர் தான் ஜெயிச்சிருப்பாருங்கிற சூழ்நிலையில அவரை வெளியே விடாம அவரை உள்ள வச்சுக்கிட்டு அவருடைய கட்சியை தோற்கடிச்சதாக சொல்லிக்கிட்டு நடந்த ஒரு தேர்தல்ல திடீர்னு தகுதி இல்லாமல் ஆட்சிக்கு வந்திருப்பவங்க தான் இப்ப அங்க ஆட்சியில் இருக்கிறவங்க. அங்க ஒரு அரசு, சரியான அரசு இருந்ததில்லை. ஒரு நிர்வாக அமைப்பு சரியாக இருந்ததில்லை. பாகிஸ்தானுடைய பல பகுதிகளில் தான் தோன்றித்தனமான குழு ஆட்சி தான் நடக்குது. அதுல குறிப்பா இந்த பலூச்சிஸ்தான் மாதிரியான பகுதிகளில் பழங்குடி இன மக்களுடைய அதிகாரம் தான் அங்க நடக்குது. அரசாங்கத்தினுடைய அதிகாரங்கிறது நடக்கிறது இல்லை. அதனால எந்த வகையிலும் நம் நாட்டோடு ஒப்பிட தகுந்ததே அல்ல. மக்கள் தொகை ரொம்ப கம்மி. நம்ம 140 கோடி பேர் இருக்கோம். அவங்க 25 கோடி கூட கிடையாது. அவர்களுடைய ராணுவமும் ரொம்ப சின்னது. அணு ஆயுதம் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றதை தவிர அவருடைய ராணுவமும் ரொம்ப சின்னது. நாம இவ்வளவெல்லாம் போர்ஸ் பண்ணி நம்ம நாடு யுத்தம் செய்ய வேண்டிய தேவை இல்லை. அப்படி சொல்றது நம்மளை நாமளே தரந்தாழ்த்திக்கிறது. நாம சண்டைக்கு போறோம் அப்படின்னு சொல்றது, இவங்கிட்ட சண்டைக்கு போறோம்னு சொல்றது நம்மளை நாமளே தரந்தாழ்த்திக்கிறது. ஆனா ஒரு துரதிர்ஷ்டம், நம்ம நாட்டுல இந்து முஸ்லிம் அப்படிங்கிற ஒரு வெறுப்புணர்வு வந்துட்டதுனால பாகிஸ்தான்காரங்க முஸ்லிம்களா இருக்கிறாங்கன்றதுனால அவங்களை எதிர்க்கிறத ஒரு வீரமா கருதுற மனப்போக்கு நம்ம ஊர்ல ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவங்களை அழிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வர்றத ஒரு பெரிய லட்சியமா வச்சிருக்கிறது நம்ம ஊர்ல ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனா இது ஒரு எதேச்சியாக பார்த்தா அவங்க நம்ம மோதுறதுக்கான எந்த வகையிலும் பொறுப்புணர்வுடையவர்கள் அல்ல. அதனால இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த சண்டைங்கிறது ஒரு உண்மையான ஒரு பெரிய சண்டையே கிடையாது. இந்தியா அதனுடைய முழு வலிமையை காட்டுச்சுன்னா 2 நாளைக்கு பாகிஸ்தான் தாங்க. இதுக்கு முன்னாடி நடைபெற்ற பல சண்டைகள்ல அவங்க அப்பட்டமா தோத்து போயிருக்காங்க. ஒரு சண்டையில சரணடைஞ்சிருக்காங்க, ஒரு சண்டையில தோத்து போயிருக்காங்க. ஒரு சண்டையில கராச்சி வரைக்கும் நம்ம ரோடு போட்டுட்டோம். கராச்சி வரைக்கும் ரோடு போட்டுட்டோம். அந்த ரோடு போட்ட கராச்சி அந்த கடைசியில சண்டை முடிஞ்சு திரும்பி வரும்போது அவர்கள் சரணடைந்து வரும்போது அந்த ரோட்டை விட்டு கொடுத்துட்டு வந்தது இந்திய ராணுவம். கராச்சி வரைக்கும் ரோடு போட்டுட்டாங்க நம்ம ராணுவம். அப்ப அந்த வகையில் பார்க்க போகிற போது எந்த வகையிலும் இந்திய ராணுவத்தோடு மோதுவதற்கான ஒரு பொருத்தமான ராணுவமே கிடையாது பாகிஸ்தானுடைய ராணுவம், பாகிஸ்தானுடைய அரசாங்கம்.